2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சியில் சட்டசபை சபாநாயகராக இருந்தவர் தனபால். இவர் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர் என்பதால் பிற சமுதாயத்தைச் சேர்ந்த சக எம்எல்ஏவாக தன்னை மதிப்பதில்லை என மிகவும் மனம் வருந்தினார். இந்த தகவல் ஜெயலலிதாவின் காதுகளுக்கு எட்டியது. இதையடுத்து முதல்வராக இருந்த தான் உட்பட அனைத்து எம்எல்ஏக்களும் எழுந்து நின்று தனபாலுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அவரை சட்டசபை சபாநாயகராக்கினார் ஜெயலலிதா. இவரது மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் தான் பெயர் சூட்டினார். லோகேஷின் திருமணத்தை ஜெயலலிதா முன்னின்று நடத்தி வைத்தார். லோகேஷின் தந்தை வழியில் அதிமுகவில் இணைந்து கடந்த 15 ஆண்டுகளாக அரசியலில் பயணித்தார். கட்சியின் தொழில்நுட்ப பிரிவு மாநில நிர்வாகியாகவும் பதவி வகித்தார். 2024 லோக்சபா தேர்தலில் அதிமுக சார்பில் நீலகிரி தொகுதியில் போட்டியிட்ட லோகேஷ் 3ஆம் இடம் பிடித்தார். தனபால் மற்றும் லோகேஷ் ஆகியோர் அதிமுகவில் ஓரங்கட்டப்படுவதாக உணர்ந்தனர். இதையடுத்து சமீபத்தில் அதிமுகவில் இருந்து விலகிய லோகேஷ் விஜயின் தாவைக்காவில் இணைந்தார். இந்நிலையில் நேற்று அறிவிக்கப்பட்ட தாவைக்க வேட்பாளர் பட்டியலில் ராசிபுரம் தனி தொகுதி வேட்பாளராக லோகேஷ் பெயர் அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் தந்தை தனபால் ஏற்கனவே போட்டியிட்டு வென்ற ராசிபுரத்தில் தாவைக்க சார்பில் அவரது மகன் லோகேஷ் களமிறங்கியுள்ளார்.